வணக்கம். நான் இப்போ பேச போற டாபிக் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இது நம்மளால கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. ஆனா, நம்ம மிஸ் பண்றதுனால சில காம்ப்ளிகேஷன்ஸ நாங்களும் என்ன முயற்சி பண்ணாலும், நீங்களும் என்ன முயற்சி பண்ணாலும் இர்ரிப்பேரபிளா இருக்கு. ஸோ எத பத்தி பேச போறேன்னா, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். காலுக்கு போற ரத்த ஓட்டம் பாதிக்கிற வியாதி. ஸோ யூசுவலா ரத்த குழாய் அடைப்பு ஹார்ட்ல, பிரெயின்ல இதை தவிர மீதி பெரிஃபரிஸ்ல அடைக்கிறது, எஸ்பெஷலி கால் அடைக்கிறத தான் நம்ம மெயினா பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் பெரிஃபரல் ஆர்டியல் டிசீஸ்ன்னு சொல்றோம். இது சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு ரத்த குழாய் அப்படியே நேரம் ஆகுது. நீங்க எப்ப சிகரெட்டை நிறுத்துறீங்களோ அது மறுபடியும் வெறிய ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை நீங்க மறக்கவே கூடாது. நீங்க என்னைக்கு நிறுத்தினாலும் அந்த டேமேஜை நீங்க ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் டுடே. ஸோ நீங்க சிகரெட்டோ புகையிலையோ நீங்க எந்த ஃபார்ம்ல சுருட்டு பீடி எப்படி எடுத்தாலும் சரி, அது வந்து உங்க ரத்த குழாயை எப்படி டேமேஜ் பண்ணுது அப்படின்னா, புகையில இருக்கிற நிக்கோட்டின் இது வந்து உங்க ரத்த குழாயை நேரோ ஆக்கும், குறுகலா ஆகிற மாதிரி பண்ணுது. அதுல இருக்கிற கார்பன் மோனாக்சைடு ரத்தத்துல ஆக்சிஜன் போய் டிஷ்யூஸ்க்கு ரீச் பண்ணாம தடுக்குது. அதே போல இந்த டொபாக்கோனால உங்களுக்கு ரத்த குழாயில அடைப்பு வரதுக்கான ரிஸ்க், உங்க எண்டோதீலியல் அந்த உள்ள இருக்கிற பாதுகாப்பு வளையம் டேமேஜ் ஆகிற ரிஸ்க், அதே போல கிளாட்டிங், நம்ம பிளட்ல உள்ள கிளாட் ஆகக்கூடாதுல, ரத்தம் உறையக்கூடாது, ஆனா உறைஞ்சு கட்டியாகுது, கட்டியாகி பிளாக் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த டெண்டன்சியை அதிகப்படுத்துது. இது இல்லாம பிபி, கொலஸ்ட்ரால் எல்லா பேராமீட்டர்ஸையும் அதிகப்படுத்துறதுனால, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுனால இந்த காம்ப்ளிகேஷன் இன்னும் சிவியர் ஆகுது. ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னா, உங்க ரத்த குழாய் நேரோ ஆகுது, டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் போக மாட்டேங்குது, பிளட்டும் சரியா போக மாட்டேங்குது, டிஷ்யூ டேமேஜ் ஆகுது. அப்ப அங்க ஒரு நான் ஹீலிங் ஊண்டு, ஆறாத புண்ணு ஏற்படுது. அது கடைசியா உங்களுக்கு காலை எடுக்கிற லெவல் வரைக்கும் கொண்டு போகுது. ஸோ இதுதான் இந்த டொபாக்கோட எஃபெக்ட். ஸோ இந்த பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்க்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதில் டாப் வந்து புகையில சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுதான். ரெண்டாவது சர்க்கரை, அடுத்து பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறது, கொலஸ்ட்ரால் பேராமீட்டர்ஸ்லாம் அதிகமா இருக்குது, அதாவது அத்ரோஜெனிக் பார்ட்டிகல்ஸ், கொலஸ்ட்ரால் உள்ள ஒட்டக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் அதிகமா இருக்கிறது, ஓவர் வெயிட்டா இருக்கிறது. அதே மாதிரி உங்க ஏஜ் வந்து 50 இயர்ஸ்க்கு மேல போகும்போது, ஏன்னா பல வருஷமா நீங்க டேமேஜ் பண்ணி எஃபெக்ட் அப்ப பார்ப்பீங்க. ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்க, அதே போல கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, ஆல்கோஹால் எடுக்கிறவங்க, இன்ஆக்டிவா இருக்கிறவங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம எப்ப பாரு உட்காந்துட்டு படுத்துட்டு அந்த மாதிரி இன்ஆக்டிவா இருக்கிறவங்க, செடன்டரி லைஃப் ஸ்டைல். ஸோ இவங்களுக்குலாம் தான் இந்த ரிஸ்க் அதிகமா இருக்கு. இதுல என்ன அறிகுறிலாம் உங்களுக்கு காமிக்கும்னா, யூஸ்வலா ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, கொஞ்ச தூரம் நடந்தா கெண்டைக்கால்ல வலியோ கொரக்களி கிராம்போ பிடிச்சி உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாதான் அந்த வலி குறையுது. இதை வந்து கிளாடிகேஷன் பெயின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கால் எப்பயுமே ஒரு டயர்டா, வீக்னஸ், ஃபெட்டிக்னு சொல்லுவோம். அப்படியே சத்தே இல்லாத மாதிரி ஓஞ்சு போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கால் ஃபீல் பண்ணுவீங்க. வீக்னஸ் இருக்கும். நடந்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து கோல்டா இருக்கும், ஏன்னா பிளட் சப்ளை இல்லாதனால கால் பாதம்லாம் சில்லுன்னு ஆன மாதிரி இருக்கும். அதே போல பல்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கும், அதுல வர ரத்த ஓட்டம்லாம். ஸோ கால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கலாம், லைட்டாக ஒரு பிங்கா, ஒரு ப்ளூயிஷா, இல்லை கருப்பா அந்த மாதிரி மாறலாம். மேலே இருக்கிற ஹேர்லாம் கீழே கொட்டி இருக்கலாம். அதே போல கருப்பு கலர்ல கேங்க்ரீனு, ஒரு அல்சரே ஃபார்ம் ஆயிருக்கிறது. கடைசி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் பெயினே இருக்கும், சும்மா படுத்திருக்கும் போதே உங்களுக்கு கால் வலிக்கும். இது வந்து சிவியர் கேசஸ்ல. ஸோ இது வந்து எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நார்மல், ரத்த ஓட்டமும் பாதிப்பு இருக்காது, நார்மலா இருக்கும், எந்த சிம்டம்ஸும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா மைல்டு பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். இதுல என்னன்னா ரத்த ஓட்டம் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும், ஆனா சிம்டம்ஸ் பெருசா உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க கண்டுபிடிச்சு அதை கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ண முடியாது டேமேஜஸ் எல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடரேட் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ல இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன்லாம் வந்துடும். அதை நடந்தா வலி எடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிறது. ஸோ இந்த ஸ்டேஜ் பெயின் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ், இது வந்து மாடரேட். சிவியர்ல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பெயினே இருக்கும், நீங்க சும்மா உட்காந்துருந்தா கூட பெயின் இருக்கும். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும், அங்கே டிஷ்யூ டேமேஜ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் லைஃப் லிம் ரிஸ்கிங் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ், அதாவது காலுக்கு ஆபத்தான பிரச்சனை வர அளவுக்கு ஸ்டேஜ் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேங்க்ரைன், கால் கருத்து பட்டு போன மாதிரி ஆயிரும். அதே போல டிஷ்யூ டெத் ஆயிரும், அங்கே எல்லாம் அழுகிரும், நீங்கள் அதை ரிப்பேரே பண்ண முடியாது, எல்லா டிஷ்யூஸுமே அழிஞ்சிரும். ஆம்புடேஷன் தான் பண்ணணும், இதுக்கு காலை வெட்டி தான் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆறாத புண்ணு, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிறது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகிறது, அடுத்த ஸ்டேஜ் ஆம்புடேஷன்ல கால் எடுக்கிற ஸ்டேஜில் போய் முடியறது. இது இல்லாமல் உங்களுக்கு மேஜர் கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸும் வரலாம், ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கிட்னி ஃபெயிலியர், இதெல்லாம் வரதுக்கான ரிஸ்க்கும் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ல
ரொம்ப அதிகம். ஸோ இதை எப்படி நான் டயக்னோஸ் பண்ணணும், எப்படி எவாலுவேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ல அந்த பல்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கறது. ரெண்டாவது டாப்லர்ல, ஹேண்ட் ஹெல்ட் டாப்லர்ல வச்சு ஏபிஐ இண்டெக்ஸ்ன்னு பார்ப்போம். அந்த வேல்யூ வச்சு உங்களுக்கு பிவிடி இருக்கா, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது. அதுக்கு அடுத்தது ஆர்டீரியல் டாப்லர், 2 கால்லையுமே மேலே இடுப்பெலும்புலேருந்து போகிற எல்லா ரத்த குழாயும் பார்க்கறது. இதை விட அக்யூரேட்டா ஈவன் குட்டி குட்டி பிளட் வெசல் கூட எனக்கு தெரியணும், அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் சைமல்டேனியஸாக பண்ணலான்னா சிடி ஆஞ்சியோகிராமும் இல்லை எம்ஆர் ஆஞ்சியோகிராமும் காலுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் நீங்கள் பிளட் டெஸ்ட்டும் பண்ணணும். சுகர், கொலஸ்ட்ரால், பிபி ரிலேட்டட், இந்த கிட்னி டேமேஜ் இதெல்லாம் எவ்வளோ இருக்கு, இது இல்லாமல் நம்ம ட்ரீட் பண்ணுமா அப்படிங்கிறத சைமல்டேனியஸாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவிட் ஸ்மோக்கிங், சிகரெட் புகையில சம்மந்தப்பட்ட ப்ராடக்டை பக்கம் கூட திரும்பி பார்க்காதீங்க. ரெண்டாவது நல்லா ஆக்டிவா எக்ஸசைஸ் பண்றது, அப்புறம் பேலன்ஸ் டயட். மூணாவது இதுக்குன்னு மெடிகேஷன்ஸ், லைக் இந்த ரத்த குழாய் அடைக்காம இருக்கிறதுக்கு ஸ்டாட்டின்ஸ், இந்த ஆஸ்பிரின், குளோபடோக்ரல், கொலஸ்ட்ரால் மாத்திரை, பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்ற மெடிசன்ஸ், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும். அடுத்துதான் இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸ். இப்போ இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும்போதே ஸ்டண்டிங் பண்றது, த்ரோம்போலைசிஸ், அந்த உள்ள ஆன கிளாட்டை ரத்த குழாய் அடைப்பை கரைக்கிறது. அது இல்லைன்னா பைபாஸ் சர்ஜரி, நம்ம எப்படி ஹார்ட்டுக்கு பண்றோமோ அதே மாதிரி காலுக்கு ரத்த குழாய் பைபாஸ் சர்ஜரி பண்றது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஏதாவது நீங்க பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்மோக்கிங்கை நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால என்ன பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கலாம், இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் நான் மெயினா இந்த வீடியோ பண்றதுக்கான ஐடியா பிளானே. ஸோ ஃபர்ஸ்ட் வித்தின் 20 minutes நீங்க கடைசி சிகரெட் குடிச்சதுல இருந்து 20 நிமிஷத்துலயே உங்க பிபி, ஹார்ட் ரேட்லாம் குறைய ஆரம்பிக்குது. நீங்க ஒரு 1 year குடிக்காம சிகரெட் எடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் 50% மேல குறையுது. அதே போல 5 yearsல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கான ரிஸ்க் நான் ஸ்மோக்கர், சிகரெட் குடிக்காதவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குமோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ சிகரெட் குடிச்சனால வர பாதிப்பு 5 வருஷத்துலயே ஸ்ட்ரோக் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாகிறது குறைஞ்சிருது. 10 years நீங்க குடிக்காம இருந்தீங்கன்னா நீங்க ஆம்புடேஷன், கால் வெட்டி எடுக்கிற ரிஸ்க் எல்லாம் போறது நீங்க நிறைய ரொம்ப அதிகமா குறையுது. மினிமல் ரிஸ்க் தான் இருக்கும். இதே ஒரு 15 years நீங்க சிகரெட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் சிகரெட்டே இது வரைக்கும் தொடாதவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குமோ அவ்வளவுதான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க இன்னைக்கு டிசைட் பண்ணி சிகரெட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட கோல் வந்து வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் வந்து மேஜர் கார்டியோவாஸ்குலர் ஈவென்ட்ஸையும் கொண்டு வரக்கூடியது. ஸோ நீங்க வந்து இன்னைக்கு நீங்க எடுக்க போற முயற்சி உங்களோட ஓவரால் லைஃப் லாங், உங்களோட லைஃப் ஸ்பேன்ல இருந்து, உங்க காலை பாதுகாக்கிறதுல இருந்து, மேஜர் கார்டியோவாஸ்குலர் ஈவென்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே உங்களை காப்பாத்தி உங்களுக்கு ஆரோக்கியமான லைஃபை கொடுக்கும். ஸோ இன்னைக்கே நீங்க அதுக்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி.